அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையால் இரண்டாவது பகுதியின் இரண்டாவது வகுப்பை நாம் இன்றைக்கு ஆரம்பிக்க இருக்கின்றோம். இன்றைய வகுப்பின் தலைப்பு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவன் அனுப்பிய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய நன்மைக்காக ஏதேனும் ஒரு கட்டளையை இட்டால் அந்த கட்டளையை உடனே செயல்படுத்துவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ் கட்டளையிட்ட பிறகும் அல்லாஹ்வுடைய ரசூல் உத்தரவிட்ட பிறகும் அந்த கட்டளைக்கும் உத்தரவிற்கும் நான் கட்டுப்பட மாட்டேன், அதற்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், என் இஷ்டம் போல் என் மனம் விருப்பம் போல் நான் நடந்து கொள்வேன் என்று கட்டுப்படாமல் இருப்பது அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய, மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய ரசூலை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய பண்பு அல்ல. உண்மையில் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் சரியான முறையில் நம்பிக்கை கொள்வாரேயானால் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் என்ன கட்டளையிட்டார்களோ அந்த கட்டளைக்கு முழுமையாக அவர் கட்டுப்பட வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இந்த அடிப்படையை உணராத காரணத்தினால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் பலர் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள், இஸ்லாமிய பெயர்களை வைத்துக் கொள்கிறார்கள், சில இஸ்லாமிய அடையாளங்களை கூட அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் கட்டுப்பாடு என்பது இல்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று தெரியும், இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை என்று நன்கு தெரியும், தெரிந்து கொண்டே அதை மீறக்கூடியவர்களாகவும் அதற்கு கட்டுப்படாமல் வாழக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது அவர்களை பொறுத்தவரை ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம அப்துல் ரஹ்மான் பேர் வச்சுக்கிட்டா நம்ம முஸ்லீம், ஃபாத்திமா, அப்துல் காதர், ஆயிஷா என்று பெயர் வைத்து கொண்டால் நாம் முஸ்லீம் ஆகி விடுவோம். அல்லது தலையில் ஒரு தொப்பியை மாட்டிவிட்டால் நாம் முஸ்லீம், சிறிது தாடி வைத்து விட்டால் நாம் முஸ்லீம், அல்லது தலையில் ஒரு முக்காட்டை சுற்றி கொண்டால், பெண்கள் அணியக்கூடிய, இஸ்லாமிய பெண்கள் அணியக்கூடிய ஹிஜாபை ஒரு பெண் அணிந்து விட்டால் அவள் முஸ்லீமாகி விடுவாள் என்று நினைக்கின்றார்கள். இந்த காரியங்களை மட்டும் செய்துவிட்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட விஷயங்களை செய்வது கிடையாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை செய்யக்கூடாது என்று தடை செய்தார்களோ அப்படிப்பட்ட காரியங்களை துணிந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா இவர்களை பொறுத்தவரை இஸ்லாம் என்பது ஒரு ஆடையை அணிந்து விட்டால் நம்மிடத்தில் இஸ்லாம் வந்துவிடும், முஸ்லிம் தாய் தந்தைக்கு பிறந்து விட்டால் நாம் முஸ்லீமாகி விடுவோம், இஸ்லாமிய பெயர்களை வைத்துக்கொண்டால் நாம் முஸ்லீமாகி விடுவோம் என்று தவறாக நினைத்து கொண்டு இவ்வாறு அல்லாஹ்வுக்கும் மார்க்கத்திற்கும் கட்டுப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதுவெல்லாம் ஒரு மனிதனுடைய ஈமானை முடிவு செய்வதற்குரிய அடிப்படையான விஷயங்கள் அல்ல. ஒரு மனிதனுடைய ஈமான் இஸ்லாம் என்பது அவர் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார், மார்க்கத்தின் கட்டளைகளை மீறாமல் எவ்வளவு பணிவுடன் அவர் நடந்து கொள்கிறார் என்பதை பொறுத்துத்தான் அவர் உண்மையான முஸ்லிமா, அவருடைய மார்க்க பிடிப்பு எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் முடிவு செய்யப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் முஸ்லிம்களுக்கு இந்த குணத்தை வலியுறுத்துகின்றார். அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் என்ற கட்டளை குர்ஆனில் பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் பிறப்பிக்கின்றார். 47வது அத்தியாயம் 33வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல, அல்லாஹ்விற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், வலா துப்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை நீங்கள் வீணாக்கி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டுப்படுமாறு முஸ்லிம்களுக்கு இந்த ஆயத்தில் கட்டளையிடுகின்றான். அவ்வாறு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கும், அவர்களுக்கு என்னென்ன சிறப்புகள் உண்டு என்பதையும் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்கின்றான். 4வது அத்தியாயம் 69வது வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், வமை யுத்தஇல்லாஹ வர் ரசூல, அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு நடக்கின்றாரோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களுடன் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் யார்? மினன் நபியின், நபிமார்கள், வ சித்தீகீன், உண்மையாளர்கள், வ ஷுஹதா, உயிர் தியாகிகள், வ சாலிஹீன், நல்லடியார்கள். இப்படிப்பட்ட நன்மக்களுடன் மறுமையில் அவர்கள் சேர்ந்து இருப்பார்கள்
யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்கின்றார்களோ அவர்களுடைய சிறப்பு என்ன? அவர்களுக்கு மறுமையிலே அல்லாஹ் எந்த இடத்துல அவர்களை வைப்பான்? நபிமார்களுடைய அவர்களுடன் சேர்த்து வைப்பான். உண்மையாளர்கள், ஷஹீதுகள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக உயிரை தியாகம் செய்து உன்னத நிலையை அடைந்த ஷஹீதுகள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள், இந்த நன்மக்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு வழங்குவான் என்று இந்த ஆயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். இப்படி பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களுக்கு. இந்த கட்டுப்பாடு என்பது ஒவ்வொரு மூமினிடத்திலையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பண்பு. ஈமான் என்றால் இந்த பண்பு இருக்கணும். நான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன்னா வாயில சொன்னா போதாது. அல்லாஹ்வை உண்மையிலே நான் நம்புறேன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் கடைபிடிக்கிறேனா? அல்லாஹ்வுடைய கட்டளை எங்க இருக்கு? குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளையை நான் கடைபிடிக்கிறேனா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை எங்க இருக்குது? அதுவும் தெள்ள தெளிவாக நபி மொழிகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ என்னுடைய வாழ்க்கை குர்ஆன் கூறக்கூடிய அடிப்படையில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அடிப்படையில் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு மூமினை பொறுத்தவரை இந்த உலக வாழ்வு என்பது அவனுக்கு ஒரு சிறைச்சாலையை போல என்று சொன்னார்கள். அத்துன்யா சிஜ்னுல் மூமினி வ ஜன்னத்துல் காஃபிரி. இந்த உலக வாழ்வு என்பது நம்பிக்கையாளரை பொறுத்தவரை ஒரு சிறைச்சாலை. சிறைச்சாலையில் விரும்பியதை செய்ய முடியாது, விரும்பிய இடங்களுக்கு போக முடியாது. அது ஒரு கட்டுப்பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தை பொறுத்தவரை நம்பிக்கையாளருக்கு இந்த உலகம் ஒரு சிறைச்சாலை. அப்படின்னா அவர் இஷ்டப்படி வாழ முடியாது. மனம் போன போக்கிலே இந்த உலகத்திலே இருக்க முடியாது. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பது அவருக்கு வகுத்து தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வினால், அல்லாஹ்வுடைய தூதரினால் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எது ஹலால், எது ஹராம் என்பதெல்லாம் அவருக்கு சட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு அடிபணிந்து வாழக்கூடியவர் தான் நம்பிக்கையாளர். அப்போ யார் தான் இஷ்டப்படி உலகத்தில் வாழ்வார்? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பொருட்படுத்தாமல், அல்லாஹ்வுடைய தூதருடைய உத்தரவுகளை கவனிக்காமல், கீழ்ப்படிதலே இல்லாமல் தன் விருப்பம் போல் வாழக்கூடியவர் யார்? ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை காஃபிருக்கு தான். அவனுக்கு தான் இந்த உலகம் சொர்க்கம் மாதிரி. ஏன்னா சொர்க்கத்தில் ஹலால் ஹராம்லாம் கிடையாது. இதை செய்யணும், அதை செய்யக்கூடாது என்ற கட்டுப்பாடுகளும் கிடையாது. இப்போ இந்த உலகம் ஒரு காஃபிருக்கு சொர்க்கம் மாதிரி. ஏன்னா அவர் இந்த உலகத்தில் விரும்பியதையெல்லாம் செய்வார். சரி தவறு, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்காரு, இதெல்லாம் பார்க்க மாட்டான். அப்போ இப்படி வாழ்ந்தவர்களுக்கு மறுமையிலே சொர்க்கம் கிடைக்காது. இந்த உலகத்தில் இப்படி வாழ்ந்தவர்களுக்கு மறுமையிலே சொர்க்கம் கிடைக்காது. ஆனால் யார் இந்த உலகத்திலே அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து அடிபணிந்து ஒரு ஒழுக்கமான வாழ்வை வாழுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் சில கட்டுப்பாடுகள் இருந்தாலும் மறுமையில் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். மறு உலக வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இப்போ இதுதான் நம்பிக்கையாளர்களுடைய பண்பு என்று குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்கின்றான். 24வது அத்தியாயம் 51வது வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னமா கான கௌலல் முஃமினீன் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும். நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கமும் அழைக்கப்பட்டார், அவர்களுக்கிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய கூற்றின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு விடப்பட்டால் அவர்கள் ஐயகூலு சமிஅனா வ அத்தஅனா, அவர்கள் நாங்கள் செவியிற்றோம் கட்டுப்பட்டோம் என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். இதுதான் அவர்களுடைய கூற்றாக சொல்லாக இருக்கும், இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தில் குறிப்பிடுகின்றான். அப்போ என்ன சொல்? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்க, இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், இதற்கு கட்டுப்படுங்கள் என்று நமக்கு யாராவது அழைப்பு விடப்பட்டால், ஒரு முஸ்லீமாக இருந்தால், நாம் ஒரு மூமினாக இருந்தால், நம்முடைய உணர்வு, நம்முடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? சமிஅனா, அல்லாஹ்வுடைய வார்த்தையை, அல்லாஹ்வுடைய ரசூலின் வார்த்தையை நான் செவியுற்று விட்டேன். வஅதஅனா, நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம், கீழ்ப்படிந்து விட்டோம். இப்போ கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்பதுதான் ஒரு முஸ்லீமுடைய வார்த்தையாக, வாசகமாக அவன் கூற வேண்டிய சொல்லாக இருக்க வேண்டும். இப்போ கட்டுப்படுதல் என்பது நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதே போன்று 33வது அத்தியாயம் 36வது வசனம் அதில் அல்லாஹ் கூறுகின்றான், மாகான அலி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐ யகுன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டால், தீர்ப்பளித்து விட்டால், நம்பிக்கை கொண்ட ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதில் சுய விருப்பு வெறுப்புகளை கொள்வதற்கு தகாது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ
அவராக சுயமாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. எந்த விஷயத்தில்? அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் இதுதான் சரி அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, இதுதான் தீர்ப்புன்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் தீர்ப்பாக்கிட்டா, அல்லாவுடைய ரசூல் தீர்ப்பாக்கிட்டா அதுதான் நம்முடைய உணர்வாகவும் நம்முடைய விருப்பமாகவும் நாம் செய்ய வேண்டிய காரியமாகவும் இருக்கணும். நம்பிக்கையாளர்கள் அப்படி தான் நடந்துக்கிடுவாங்க. ஆனால் தீர்ப்பு வந்த பிறகும், அல்லாஹ் இவ்வாறு சொல்லிய பிறகும், அல்லாவுடைய ரசூல் இவ்வாறு சொல்லிய பிறகும், இல்லை அதுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், நான் என்னுடைய விருப்பப்படி தான் நடப்பேன் என்று ஒரு நம்பிக்கை கொண்ட ஆண் நடந்து கொள்ள மாட்டான். ஈமான் கொண்ட எந்த ஒரு பெண்ணும் இப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள். ஈமான் கொண்ட ஆணும் பெண்ணும் நடந்து கொள்ள வேண்டிய முறை, அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய வழிமுறை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தீர்ப்பை அப்படியே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான். 4வது அத்தியாயம் 65வது வசனம். அதில் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபலா வ ரப்பிக, உன் இரட்சகன் மீது சத்தியமாக நபியே, லா யுமினூன், இவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆக மாட்டார்கள், ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும் சும்ம லா யஜிது ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத வ யுஸல்லிமு தஸ்லீமா. இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? நபியே, நீங்கள் அவர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் உங்களை தீர்ப்பாளிகளாக ஆக்கி, நீங்கள் உங்களை தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதியாக ஆக்கி, நீங்கள் வழங்கிய தீர்ப்பில் எந்த விதமான மன நெருடலையும் அவர்கள் உணராமல் முழுமையாக அவர்கள் கீழ்ப்படியாத வரை நம்பிக்கையாளர்களாக மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கின்றான். எப்போது இந்த மக்கள் ஈமான் கொண்டவர்களாக நம்பிக்கையாளர்களாக ஆவார்கள், அவர்களுடைய நம்பிக்கை சரியான நம்பிக்கையாக இருக்கும், உண்மையில் அவர்கள் மூமீன்களாக எப்போது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவார்கள்? உங்களை நீதிபதியாக ஆக்கணும். தங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்களை தீர்ப்பு சொல்லக்கூடியவராக ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ சொன்னாங்க, எதை செய்ய சொன்னாங்க, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, எப்படி வெளியில் நடக்க சொன்னாங்க, எப்படி வியாபாரம் செய்ய சொன்னாங்க, குடும்பத்தில் எப்படி நடக்க சொல்கிறாங்க, அண்டை வீட்டுக்காரரை எப்படி நடக்க சொன்னாங்க, இப்படி தங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்களைத்தான் நாம் நீதிபதியாக ஆக்கணும். அவர்கள் அந்த விஷயத்தில் என்னென்ன தீர்ப்புகளை கொடுத்தாங்களோ அந்த தீர்ப்புகளை மனமுவந்து ஏற்கணும். சும்மா பேருக்கு ஒரு வெறுப்போடலாம் ஏற்றுக்கிற கூடாது. சில பேர் அப்படி இருப்பாங்க, மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை வெளிப்படையாக செய்வாங்க. ஆனால் உண்மையிலே மனப்பூர்வமாக அவர்களுக்கு அந்த விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அவர்கள் நம்பிக்கையாளர்களாக மூமீன்களாக ஆக மாட்டாங்க. உண்மையான மூமீன்கள் நம்பிக்கையாளர்கள் யார்? சும்ம லா யஜிது ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜன், தங்களுடைய உள்ளங்களில் எந்த விதமான நெருடலையும் அவர்கள் உணரக்கூடாது. ஓய் சல்லிமு தஸ்லீமா, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை, இதற்கு நான் முழுமையாக கட்டுப்படுகிறேன் என்று முழுமையாக கட்டுப்பட்டால்தான் அவர்கள் நம்பிக்கையாளர்கள். இதை செய்யாதவரை அவர்கள் நம்பிக்கையாளர்களாக ஆக மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றார். இது நம்பிக்கையாளர்களுடைய பண்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இறை நிராகரிப்பாளர்களுடைய பண்பு எப்படி இருந்தது என்பதையும் விவரிக்கின்றார். குஃபார்கள், காஃபிர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிராகரித்தவர்கள், குர்ஆனை நிராகரித்தவர்கள், இவர்களுடைய பண்பு எப்படிப்பட்டது அதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். இப்லீஸ் அவன்தான் காஃபிர்களுக்கு முதன்மையானவன், அவன் தான் முதல் காஃபிரானான். அவன் எதனால் காஃபிரானான்? கீழ்ப்படிய மறுத்ததால் தான் அவன் முஸ்லிம்ங்கிற ஒரு நிலையிலிருந்து காஃபிர்ங்கிற ஒரு படுதூரமான மோசமான நிலைக்கு வந்தான். 2வது அத்தியாயம் 34வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வஇذ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ. மலக்குமார்களிடத்திலே ஆதமுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று நாம் கூறினோம். அங்கிருந்த எல்லா மலக்குமார்களும் வானவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்தார்கள். ஆனால் இப்லீஸ் மட்டும் சுஜூது செய்யவில்லை, சஜ்தா செய்யவில்லை. ஏன்? அபா, அவன் கீழ்ப்படிய மறுத்தான். வஸ்தக்பர, அவன் பெருமையடித்தான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளைக்கும் யாரெல்லாம் கீழ்ப்படிய மறுக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் பெருமை கொண்டவர்கள். பெருமை இல்லாதவர்கள் கட்டுப்பட்டு விடுவார்கள். நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படணுமா, நான் குர்ஆனுக்கு கட்டுப்படணுமா, நான் ஹதீஸுக்கு கட்டுப்படணுமா, நான் மார்க்கத்துடைய எந்த விதிமுறைக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், நான் என்னுடைய விருப்பப்படி சுதந்திரமாக நான் தெரிவேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மார்க்கத்துக்கு கட்டுப்படாமல் நடக்கிறாங்களோ இவர்கள் எல்லாம் பெருமை பிடித்தவர்கள். இந்த பெருமைக்கு என்ன காரணம்? அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறது.
இதுதான் இப்லீஸ் அவர்களை வழிகெடுக்கின்றான். இப்போ இப்லீஸ்ட உள்ள பண்பு அது. ஏன் இப்லீஸ் காஃபிராக மாறினான்? அபா, அவன் கீழ்ப்படிய மறுத்தான். வஸ்தக்பர, அவன் பெருமையடித்தான். வகான மினல் காஃபிரீன், அவன் காஃபிர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நம்ம காஃபிராக இருக்கக்கூடாது இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உலகத்தில் வாழும்போது முஸ்லீமாக வாழ்ந்து மூமினாக மரணிக்கணும். அப்போ மூமின் முஸ்லீமுடைய பண்பு என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தை கட்டளையிட்டால் அதுக்கு கட்டுப்படணும். இல்லை நான் கட்டுப்பட மாட்டேங்கிறது அது காஃபிருடைய பண்பு. இப்லீஸ் அதனால் தான் வழிகட்டான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் தீயவர்களை பற்றி சொல்கிறான். குறிப்பாக யூதர்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிராக கட்டுப்பட மறுத்தவர்கள். அவர்களுடைய பண்பாக அல்லாஹ் 2வது அத்தியாயம் 93வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், காலு சமிஅனா வ அஸைனா, இந்த யூதர்கள் நாங்கள் செவியிற்றோம் மாறு செய்வோம், செவியிற்றோம் மாறு செய்தோம் என்று கூறினார்கள். முஸ்லிம்களுடைய வார்த்தை என்னன்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சமிஅனா வ அதாஅனா. அவங்க என்ன சொல்லுவாங்களா? நாங்கள் செவியிற்றோம், கீழ்ப்படிந்து விட்டோம், நாங்கள் செவியிற்றோம், கட்டுப்பட்டு விட்டோம் என்று அவர்கள் சொல்வார்கள். இது மூமின்களுடைய வார்த்தை. அவர்களுடைய பண்பு, அவர்களுடைய நடத்தை, அணுகுமுறை இப்படி இருக்கும் மார்க்கத்துடைய கட்டளைகள்ல. ஆனால் காஃபிர்கள், ஈமான் இல்லாதவர்கள், யகூதிகள், யூதர்கள், அவர்களுடைய வார்த்தை எப்படி இருந்தது வரலாற்றிலே? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், கட்டளைகளை எல்லாம் கேட்பார்கள், காதிலே வாங்குவார்கள். சமிஅனா, நாங்கள் கேட்டுவிட்டோம் என்று சொல்லி, வ அஸைனா, ஆனால் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம். அஸைனானா நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், மாறு செய்வோம் என்று அவர்கள் கூறினார்கள் என்று அல்லாஹ் யூதர்களை பற்றி சொல்லி காட்டுறான். அப்போ இப்லீஸுடைய பண்பாகவும் வழிகட்டு போனவர்களுடைய பண்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு குணம்தான் கீழ்ப்படியாமை, கட்டுப்பட மறுக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு கடும் எச்சரிக்கை உண்டு. சாதாரண ஒரு பாவம் கிடையாது. மார்க்கத்துக்கு கட்டுப்படாமல் கீழ்ப்படியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தா அவர்களுடைய இறுதி முடிவு என்ன? 4வது அத்தியாயம் 14வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَعَدَّ حُدُودَهُ يُدْخِلْهُ نَارًا خَالِدًا فِيهَا وَلَهُ عَذَابٌ مُهِينٌ. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்து அவனுடைய வரம்புகளை மீறுகின்றாரோ அவரை நிரந்தரமாக அல்லாஹ் நரகத்திலே தள்ளுவான். அவருக்கு இழிவு தரக்கூடிய வேதனை உண்டு. இழிவு தரக்கூடிய வேதனை அல்லாஹ் நாடினால் இந்த உலகத்திலும் கிடைக்கலாம் அவர்களுக்கு, அல்லது மறுமையில் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை உண்டு. அப்போ நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும். நெருப்பு, நரகம்தான் அவர்களுக்கு தண்டனை. இப்போ உலகத்தில் நம்ம இஷ்டப்படி வாழ முடியாது, வாழக்கூடாது. முஸ்லீம் என்றால் இந்த உண்மைகளை உணரணும். உணராத காரணத்தினால தான் இன்றைக்கி பெயர் தாங்கி சில முஸ்லீம்களிடத்தில் பல்வேறு பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். மார்க்கத்தை கொஞ்சத்தை கடைபிடிக்கிறது, நிறைய விஷயங்களை கீழ்ப்படியாமல் தான் தோன்றித்தனமாக வாழ்வது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுமையில் நரகவாசிகள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுறான். அவங்க எதனால் நரகத்துக்கு போனாங்களாம்? இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் வாழ்ந்துருக்கிறாங்க. நாளைக்கு நரகத்துக்கு போன பிறகு அவங்க புலம்புவாங்க, இந்த உலகத்தில் வாழும்போது நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுருக்கலாமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடந்திருந்தா இந்த நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே, சொர்க்கத்துக்கு போயிருப்போமேன்னு சொல்லி அவர்கள் கதறுவார்கள், அழுவார்கள். 33வது அத்தியாயம் 66, 67, 68 இந்த 3 வசனங்கள் அல்லாஹ் சொல்கின்றான், யௌம துகல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார். மறுமையில் நரகத்திலே சில பேருடைய முகங்கள் புரட்டப்படும். அப்போது அவர்கள் சொல்வார்கள், யா லைத்தலனா, யா லைத்தனா அத்தாஅன அல்லாஹு வ அத்தாஅன ரசூல, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்கலாமே, அவ்வாறு வாழ தவறிவிட்டோமே என்று நரகவாசிகள் அப்போது புலம்புவார்கள். அப்போது புலம்பி பிரயோஜனம் கிடையாது. இப்போ இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான்னா நாம் இப்போவே இதெல்லாம் படித்து கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை சீர்தூக்கி சரியாக அமைத்து கொள்ளணும், கட்டுப்படணும். எந்த மார்க்கத்துடைய எந்த கட்டளையும் கட்டுப்படணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் 7280வது ஹதீஸ். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னah, என் சமூகத்தில் அனைவரும் சுனத்துக்குள் நுழைவார்கள், இல்லாமன் அபா, ஆனால் கட்டுப்பட மறுக்கக்கூடியவனை தவிர. யார் கட்டுப்பட மறுக்கக்கூடியவன்? யார் எனக்கு கீழ்ப்படுகின்றாரோ அவர் சொர்க்கம் செல்வார், யார் எனக்கு கீழ்ப்படியாமல் மாறு செய்கிறாரோ ஃபக்கது அபா, அவர் எனக்கு கீழ்ப்படிய மறுத்து விட்டார், அவர்தான் நரகத்துக்கு செல்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கட்டுப்படாதவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் என்று இந்த செய்தியில் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று ஒரு உதாரணத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கீழ்ப்படிய மறுக்கக்கூடியவர்களுக்கும் கட்டுப்படக்கூடியவர்களுக்கும் ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க.
இந்த உதாரணம் சஹீஹுல் புகாரியில் 7283வது ஹதீஸ். 7283வது ஹதீஸ். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உதாரணம் சொல்றாங்கன்னா, எனக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் வாழக்கூடியவருக்கும் எனக்கு கட்டுப்படாமல் வாழக்கூடியவர்களுக்கும் உள்ள உதாரணம் எப்படி என்றால், ஒரு மனிதர் ஒரு சமூகத்துக்கு எதிரி படைகள் வருகிறதுன்னு எச்சரிக்கை பண்றார். அப்போ அந்த சமூக மக்கள் என்ன செய்கிறாங்க, அவர் சொல்றதை நம்பி ஒரு சாரார் பாதுகாப்பான இடத்துக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போ இவங்க எதிரிகளுடைய தாக்குதலிருந்து தப்பிச்சு அவங்க சேஃப்டியாக இருந்துக்கிடுவாங்க. யாரெல்லாம் இந்த மனிதருடைய பேச்சை கேட்டு அவங்க நடந்துக்கிட்டாங்களோ, கவனமாக நடந்துக்கிட்டாங்களோ, கட்டுப்பட்டாங்களோ, அவர்கள் எதிரியுடைய தாக்குதலிருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனால் இவர் சொல்லியும் அதை கேட்காம தங்களுடைய இஷ்டப்படி இவர் சொல்றாரு, நம்மப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு இருந்தவங்களுக்கு என்ன நடந்துச்சு, எதிரிகள் வந்து அவர்களை தாக்குதல் தொடுத்து அவர்களை அழித்தொழித்தார்கள். இப்படித்தான் நான் மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்றேன், எது நல்லது கெட்டது நான் சொல்றேன். என்னுடைய பேச்சை கேட்டு பாதுகாப்போடு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை கொடுத்துறா, அவங்க தப்பிச்சிடுறாங்க அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து. ஆனால் என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்படாமல் உள்ளவர்கள் இவ்வாறு அறியாமல் எதிரிகளால் தாக்கப்பட்டு அழிக்கப்படுவது போல் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு அவர்கள் ஆளாகி விடுகின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அழகிய உதாரணத்தையும் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு நம்ம கட்டுப்படலை, மார்க்கத்துக்கு கட்டுப்படலைன்னு சொன்னால் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் நாடிலாம் நமக்கு தண்டனை வரும். அதுக்கு ஒரு சிறந்த ஒரு சம்பவம் சஹி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 3766வது ஹதீஸ். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, இடது கையில் சாப்பிட்டுட்டு இருக்கிறார். வலது கையில் தானே சாப்பிடணும், ஆனால் இவர் இடது கையில் சாப்பிட்றார். இப்போ நபி அவர்கள் சொல்கிறாங்க, குல் பி யமீனிக்க, வலது கையால் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. அவருக்கு சாப்பிட முடியும், ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, வேண்டும்னே இல்லை என்னால் வலது கையாலெலாம் சாப்பிட முடியாது அப்படின்னு ஒரு பெருமைக்காக நீங்கள் சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கட்டுப்பட மறுக்கக்கூடிய குணம் இல்லாமல், நபி சொல்கிறாங்களே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்களே செய்வோம் அப்படிங்கிற அந்த பண்பு இல்லாமல் வலது கையாலெலாம் என்னால் சாப்பிட முடியாது அப்படிங்கிற. அப்போ நபி என்ன சொன்னாங்க, அப்படியா உன்னால் வலது கையால் சாப்பிட முடியாமலே போகட்டும்னு சொல்லிட்டாங்க. அவரால் சாப்பிட வலது கை வேலை செய்யவே இல்லை. அப்போ இந்த மாதிரி மார்க்கத்துக்கு மாற்றமாக நம்ம நடக்கும்போது அல்லாஹ்வை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துவிடும். நம்ம நினைப்போம் நம்ம இஷ்டப்படி நடந்துட்டோம், நம்ம மன விருப்பத்தை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதில் தண்டனை இருக்கும், அதில் பாதிப்புகள் நமக்கு ஏற்படும். உஹது போர்க்களத்தில் கூட முஸ்லீம்களுக்கு ஆரம்பத்தில் வெற்றி வந்துச்சு, ஆனால் அந்த வெற்றி அப்படி தோல்வியாக மாறுச்சே, நிறைய இழப்புகள் முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டுச்சு. என்ன காரணம், அவங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படணுங்கிற ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டது தான். ஒரு மலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாராரை நிறுத்தி வச்சுருந்தாங்க. என்ன காரணத்தினாலும் அந்த மலையிலிருந்து நீங்கள் இறங்கவே கூடாது, நான் சொல்லாத வரை இந்த மலையிலிருந்து நீங்கள் இறங்கி வரவே கூடாது அப்படின்னு நபி அவர்கள் அந்த மக்களுக்கு கட்டளையிட்டு இருந்தாங்க. ஆனால் எதிரிகள் பின்வாங்கி ஓடுறாங்க, அவங்களுடைய பொருட்களை எல்லாம் விட்டுட்டு ஓடுறாங்க. அப்படிங்கிறத இந்த சாரார் பார்க்கும்போது சில பேர் என்ன செஞ்சாங்க, இந்த பொருளுக்கு ஆசைப்பட்டு கீழே இறங்கி வந்தாங்க. இப்போ நிறைய சஹாபாக்கள் அந்த மலையிலே இருந்தாங்க. அவ்வாறு இறங்கி போனவர்களை கூட போகாதீங்க, நமக்கு என்ன சொன்னாங்க, போகக்கூடாதுன்னு தானே சொன்னாங்க. கழுகுகள் என்னை கொத்தி தின்றாலும் அதை நீங்கள் பார்த்தாலும் கூட நான் சொல்லாத வரை நீங்கள் கீழே இறங்கி வரக்கூடாதுங்கிற அளவுக்கு சொன்னாங்களே, நபிக்கு நம்ம கட்டுப்படணும், போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை மீறி அவர்கள் கீழே இறங்கியதுடைய விளைவு எதிரிகள் மறுபடியும் வந்து முஸ்லிம்களுக்கு தாக்குதல் தொடுத்து அந்த போரிலே நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அதில் பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு. இப்போ இதை கூட அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். 3வது அத்தியாயம் 152வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஹத்தா இதா ஃபஷில்தும் வ தனாஸஅதும் ஃபில் அம்ரி, உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையில் நீங்கள் முரண்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை அப்படி நீங்கள் பின்பற்றி இருக்கணும், ஆனால் என்ன பண்ணீங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையில் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு கொண்டீர்கள். வ அஸைத்தும், அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு செஞ்சீங்க, அதனால் என்ன ஏற்பட்டுச்சு, உங்களுக்கு நாம் சோதனையை துன்பத்தை கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுறான். இப்போ நாம் எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தூதருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய மனம் போன போக்கில் நடக்கிறோமோ அங்கே எல்லாமே நமக்கு சோதனைகள் வரும், பாதிப்புகள் ஏற்படும், அதனுடைய துன்பத்தை நாம் சந்திக்க நேரிடும் என்ற ஒரு படிப்பினை பெறணும். சஹாபாக்கள், இந்த இடத்துல ஒரு சில செய்திகள் நம்ம உணரணும். சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டாங்க, மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டாங்க, அவங்க தான் நமக்கு அழகிய முன்மாதிரி. ஒரு சில செய்திகள் புகாரியில் 4617வது ஹதீஸ்,
சஹாபாக்கள் ஆரம்பத்தில் மதுவை சாராயத்தை குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சாராயம் குடித்தவங்கள அதுலேருந்து மீட்டெடுக்கிறது சாதாரண விஷயமா? அது இன்றைக்கி எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக பார்க்கப்படுது. இப்போ அந்த மக்கள் சாராயத்தையே குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டளை வருது, அல்லாஹ்வுடைய தூதர் மதுவை தடை செய்து விட்டார்கள், அல்லாஹ் சாராயத்தை தடை செய்து விட்டான் என்ற கட்டளை வந்தவுடன் யார் என்ன செய்யலை? யோசிக்கவே கிடையாது. அவங்க வீடுகளில் பெரிய பெரிய பீப்பாய்களில் குடங்களில் வைத்திருந்த அந்த மதுக்களை கொட்டினார்கள். மதீனாவுடைய தெருக்களில் மது ஆறாக ஓடியது. அந்த மாதிரி இந்த தகவலை சொன்ன மனிதர் பற்றி எந்த விதமான ஆராய்ச்சியும் யாரும் ஒன்றும் செய்யலை. இந்த செய்தி உண்மையா பொய்யா எதுவும் இல்லை. சொன்னவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு நமக்கு தகவல் வந்துருச்சு. உடனே எல்லாரும் கட்டுப்பட்டாங்க. இதுதான் கட்டுப்பாடு. இன்றைக்கி ஒரு விஷயத்தை ஒரு ஆள்கிட்ட செய்ய வைக்கணும்னா அவரை உட்கார வச்சு பல மணி நேரம் காதில் ஊதிக்கிட்டே இருக்கணும், அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொன்னாலும் கட்டுப்பாடு வரமாட்டேங்குது. எவ்வளவு வலியுறுத்தி பேசினாலும் கட்டுப்பாடு வரமாட்டேங்குது. ஆனால் சஹாபாக்கள் எப்படி பண்பட்டிருந்தாங்க? அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து ஒரு ஆயத்தை குரானை கேட்டுட்டு வந்து மற்ற எல்லாருக்கும் சொல்லுவார். நபி கூட நேரடியாக போக மாட்டாங்க. நபிகளாற்று நேரடியாக கேட்ட ஒரு மனிதர் அந்த குரான் வசனத்தை கேட்டுட்டு வந்து பல நூற்றுக்கணக்கான மனிதர்களுக்கு அதை சொல்லுவார். இப்போ நபி நேரடியாக சொல்லாமல் இந்த தகவல் வந்த உடனே அவங்க அப்படி கட்டுப்பட்டாங்க. சாராயத்தை விட்டுட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு விஷயம்! உடம்பு மனம் எல்லாமே அதுக்கு அடிமையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் தூக்கி எறிஞ்சாங்க சஹாபாக்கள். இது வரலாற்றில் நடந்துச்சா இல்லை? ஆச்சரியமா இல்லையா? அப்போ இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னா இந்த அவங்கள்ட்ட அடிப்படையான அந்த விஷயம் இருந்துச்சு. நபி சொல்லிட்டா கட்டுப்பற்றணும், கீழ்ப்படிஞ்சிடணும். அதனால் அவர்கள் இப்படி பண்பட்டார்கள். இது ஆண்கள். பெண்களில் ஒரு உதாரணம், பெண்களிடத்துலையும் இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சுங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் பாருங்கள். சஹீஹுல் புகாரியில் 4758வது ஹதீஸ். இதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அல்லாஹ் முஹாஜிர் பெண்களுக்கு அன்சாரி பெண்களுக்கு அருள் புரிவானாங்க. அவங்க எப்படியெல்லாம் கட்டுப்படக்கூடிய மக்களாக இருந்தாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஆயத்து முத இறங்குது அவங்களுக்கு. என்ன? வல் எதிரிபுன பி ஹும்ரிஹின்ன, பெண்கள் தங்களுடைய முக்காட்டை தங்கள் மீது போட்டுக்கொள்ளட்டும். இந்த ஆயத்து இறங்குது. இந்த ஆயத்து எங்கே இருக்குது குரானில்? 24வது அத்தியாயம் 31வது வசனம். 24வது அத்தியாயம் 31வது வசனம். இதுதான் முத பெண்கள் முக்காடு போடணும்னு சொல்லக்கூடிய ஆயத்து. இந்த ஆயத்தை இறங்கினோடையுமே சஹாபிய பெண்கள்கிட்ட அதுக்கு அந்த ஆயத்தை இறங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் முக்காடு போடக்கூடிய கலாச்சாரம் இல்லை. இந்த ஆயத்து இறங்கினோடனே என்ன பண்ணாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிய பெண்களை எல்லாம் கூட்டி வச்சு முக்காடு போடணும், பெண்கள் பர்தா போடணும், அந்நியான்கள் முன்னாடி தங்களுடைய அலங்காரத்தை காட்டக்கூடாது, இதை நீங்கள் கடைபிடிங்க அப்படின்னு மணிக்கணக்கில் பேசுனாங்களா? இல்லை. அல்லாஹ் இப்படி ஆயத்தை இறக்கியிருக்கான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிக்கு சொல்லுவாங்க. அந்த சஹாபி அந்த தகவலை கேட்டுட்டு போய் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, மனைவிமார்களுக்கு, சகோதரிகளுக்கு, தங்களுடைய மகள்களுக்கு இந்த மாதிரி குரான் அல்லாஹ் ஆயத்தை இறக்கியிருக்கான் அப்படிங்கிற தகவலை மட்டும்தான் சொன்னாங்க. என்ன பெண்ணான்னு தெரியுமா? பெண்கள், அந்த பெண்கள், ஏன்னா அவங்ககிட்ட தனியாக பரதாலாம் ஒன்று தனியாக செஞ்சு வச்சுக்கிறல. இன்றைக்கி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா? பெண்கள் தனியாக என்ன செய்கிறாங்க? பரதா போடுறாங்க, அதுக்குன்னு தனியாக அதை ரெடி பண்ணி வைக்கிறாங்க, அதுக்குன்னு தனி ஒரு ஆடை இருக்குது. இப்போ அல்லாஹ் சொல்லியிருக்கான். இப்போ பெண்கள் எந்த அளவுக்கு கட்டுப்பட்டாங்கன்னு பாருங்கள். அவங்க நினச்சிருக்கலாம், நம்ம அல்லாஹ் சொல்லியிருக்கா, இதை நம்ம நாளையிலேருந்து கடைபிடிப்போம், அல்லது ஒரு வாரம் டயம் எடுத்துக்கிறோம், ஏன்னா பரதா தைக்கணும் இல்லையா, தைக்கணும், அதை வாங்கணும், நிறைய வேலை இருக்குது, அதனால் ஒரு வாரம் கழித்து கூட அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை நம்ம செயல்படுத்திக்கிறோம் அப்படின்னு பெண்கள் நினைக்கல. அவங்களுடைய கட்டுப்பாடு எப்படி இருந்துச்சுன்னா, ஷக்கக்ன முருத்தஹுன்ன ஃபஹ்தமர்ன பிஹா, பெண்கள் தங்களுடைய பாவாடைகளை, தங்களுடைய உடுத்தக்கூடிய பெண்களுடைய அந்த ஆடைகளின் கீழ்ப்பகுதியை, ஓரப்பகுதியை கிழித்து அதை தங்களுடைய தலைகளில் சுற்றி கொண்டார்கள். ஏன்னா அல்லாஹ் சொன்னதை நம்ம செய்யணும். நமக்குன்னு இதுக்கு பிரத்யேகமாக ஆடை இல்லாட்டினா என்ன, தலை மறைக்கணும், அவ்வளோதான். அல்லாஹ் கட்டளை இருக்கு, அல்லாஹ் கட்டளை உடனே செய்யணும், நம்ம அதை தாமதப்படுத்தாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஆடைகளை கிழித்து அதை அவர்கள் தலையில் சுற்றி கொண்டார்கள் எல்லா பெண்களும். இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு, தாமதிக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்லிவிட்டால் உடனே செய்யணும். ஏன்னா அல்லாஹ் சொன்ன பிறகு தாமதிக்கிறதும் ஒரு கீழ்ப்படியை மறுக்கிறது தான். நாளைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம் அப்படிங்க கூட இல்லாமல் உடனடியாக அவர்கள் செய்தார்கள். இப்படி தங்களுடைய உணர்வுகள் முழுவதும் அவங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்களுடைய சுய விருப்பு எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு செய்தி பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் 2661வது ஹதீஸ். இதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேலே அவதூறு சொன்னவர்களில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மாமி மகன் மிஸ்தாஹ் பின் உசாசா ரலியல்லாஹு அன்ஹு அவரும் ஒருவர்.
இப்போ இவர் யாருன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இரத்த பந்த உறவினர். அதுபோக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவருக்கு உதவி வேறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சோனையுமே அதை யாரால ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ் மேலே சத்தியமா இனிமேல் இவருக்கு நான் உதவியே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குறான். 24வது அத்தியாயம் 22வது வசனம். உங்களில் வசதி படைத்தவர் ஒரு ஏழைக்கு அவர் ஒரு தப்பு செஞ்சிட்டதுனால, உங்களை பற்றி தப்பாக அவதூறு பேசிட்டதுனால இனிமேல் உதவியே செய்ய மாட்டேன்னு நீங்கள் சொல்ல வேண்டாம், மன்னிச்சு விட்டுருங்க. அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்புவீர்களா மாட்டீர்களா? நீங்கள் அவர்களை மன்னித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அல்லாஹ் இவ்வாறு கேட்டவுடன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, அல்லாஹ் இவரை மன்னிச்சா என்ன மன்னிப்பானா, நான் அவரை மன்னிக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிக்கட்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று புகாரியில் 4141வது ஹதீஸ் கூறுகிறது. 2661வது ஹதீஸ். இந்த 2 ஹதீஸும் புகாரியில் இந்த சம்பவத்தை விவரிக்கின்றது. அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு மனநிலைன்னு பாருங்க. இன்னைக்கு யாராவது நம்மளை பற்றி அவதூறு பேசிட்டா அவங்கள மன்னிக்கணுங்கிற மனம் வருமா? ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுக்கு மனம் வந்துச்சே. தன்னுடைய மகள் மீது அவதூறு சொல்லியிருந்தாலும், அதனால் தங்களுடைய குடும்பமே கவலைப்பட்டாலும், அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான், மன்னிக்கிறது சிறந்ததுன்னு சொல்லிட்டான், அதனால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும், உடனே அவங்க மன்னிச்சிட்டாங்க. இப்போ இப்படித்தான் சஹாபாக்கள் அவருடைய சுய வெறுப்புகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் அல்லாஹ் என்ன விரும்புகிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன விரும்புகிறார்கள் என்பதை மட்டுமே கவனத்தில் கொண்டு முழுமையாக கட்டுப்படக்கூடிய நன்மக்களாக இருந்து வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றார்கள். அப்படிப்பட்ட பண்புக்குரிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.